அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவெம்பாவையின் மகத்துவம் பற்றி. நாம் சென்ற பதிவிலே மார்கழி மாதத்தின் சிறப்பு பற்றியும் மாணிக்கவாசகரின் மற்றும் திருவாசகத்தின் சிறப்பு பற்றியும், மேலும் திருவெம்பாவை எதற்காக தோன்றியது என்ற திருப்பரந்துரை புராணம் திருவெம்பாவைக்கு கூறிய வரைவிலக்கணத்தையும் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சைவ சித்தாந்தத்தின் தத்துவ பொருளை எப்படி திருவெம்பாவையில் மாணிக்கவாசகர் விளக்குகிறார் என்பதைத்தான். திருவண்ணாமலையில் மார்கழி மாதத்திலே புலர்ந்ததும் புலராத அதிகாலை பொழுதில் மலர்ந்ததும் மலராத கன்னிப்பெண்கள் இறைவனை பாடி பரவுவதற்காக தோழிகளை துயில் எழுப்புகின்றார்கள். வீதி வழியே இறைவன் புகழி பாடிக்கொண்டே ஒவ்வொரு தோழியர் வீட்டுக்கும் சென்று அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். தோழியர் கூட்டம் பெருத்துவிட்டது. கடைசியாக ஒருத்தியின் வீட்டுக்கு முன்னே சென்று குரல் கொடுக்கிறார்கள். அப்போது ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கெட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் என்று வாள் போன்ற ஒளி பொருந்திய அகன்ற நீண்ட அழகிய கண்களை உடைய பெண்ணே, தொடக்கமும் முடிவும் இல்லாத சோதி வடிவான சிவபெருமானைப் பற்றி நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். அதை கேட்டும் எழுந்து வராமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனது செவிகள் என்ன அவ்வளவு வன்மையானவையா என்று கேட்கிறார்கள். மேலும் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொடி போய் வீதிவாய் கெட்டலுமே வெம்மி வெம்மி வெய்மறந்து போதார் அமளிமேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோடி பரிசேலோர் எம்பாவாய். அதாவது தேவர்களுக்கும் தேவனான சிவனின் திருவடிகளைப் பற்றி நாங்கள் வாழ்த்தி பாடியதைக் கேட்ட நம் தோழி ஒருத்தி பக்தி பரவசத்தால் விம்மி மிம்மி மெய்மறந்தால், மலர் படுக்கையிலிருந்து புரண்டால், கீழே விழுந்தால், எதற்குமே ஆகாதவள் போல் நினைவிழந்து கிடந்தாள். எங்கள் பாட்டைக் கேட்டதும் அவளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்த்தாயா? அந்த அளவுக்கு அவள் பக்தி மிக்கவள், இறைவனிடத்திலே பாசம் மிக்கவள். ஆனால் நீயோ இன்னமும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது முறைதானா? நாங்கள் சொல்வதை ஏற்று உணர்ந்து கொண்டு பெண்ணே என்று கூறுகிறார்கள். மேலும் மலங்கல்லெங்கி பக்குவமடைந்தோர் இறைவனின் பெயரை கேட்டாலே தம்மை மறந்து இன்பத்தில் மூழ்கிவிடுவார்கள். இறைவன் புகழைப் பாடி எத்தனை முறை எழுப்பினாலும் பக்குவமடையாதவர்கள் எளிதில் எழமாட்டார்கள். மீண்டும் மீண்டும் மலங்களிலேயே அமிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுவே சைவ சித்தாந்தத்தின் தத்துவ பொருளாக உள்ளது. இப்பாடல் மூலம் மாணிக்கவாசகர் அந்த தத்துவத்தை அற்புதமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.